ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் சோனியா. எல்லோரும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ அதே மாதிரி எப்பவும் சந்தோஷமாக இருங்க. இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, கார சட்னி தான் செய்கிறேன். அது எப்படி நான் செய்கிறேங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு அது இதுவானதுக்கப்புறமா வெங்காயத்தை மிக்சியில் சும்மா குறைப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி அது கொஞ்சம் வதங்கின அப்புறமா அந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தக்காளி உங்களுக்கு அளவு வேணும் இல்லைங்களா, ஸோ அந்த அளவுக்கு தக்காளியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் எவ்வளோ வேணுமோ அது மாதிரி அரைச்சிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அந்த அரைச்ச அந்த தக்காளியை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு உங்களுக்கு கலருக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும், இன்னும் காரம் வேணும்னா, ஸ்பைஸியாக இருக்கணும்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா. நான் அதை அரைச்ச அந்த தண்ணியவே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கார சட்னி ரெடி. அதுக்கப்புறமா நம்ம தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது சூட்டபிளான ஒரு டிஷ் தான். நான் தோசை ஊற்றி தக்காளி சட்னியை பாப்பாக்கும் ஹஸ்பண்ட்க்கும் கொடுத்தேன். டேஸ்டியான சட்னி ரெடி. தேங்க்யூ ஸோ மச்.